உங்கள எத்தனை பேரு இந்த டிஸ்னி ரூலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? டிஸ்னியோட தீம் பார்க்ல ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு அங்க குழந்தைங்கள்ட்ட விளையாடுறதுக்கு நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஒரு குழந்தை போய் அவங்கள ஹக் பண்ணுதுன்னா அந்த குழந்தையா விட்டுட்டு போற வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய ஹக் பண்றதை நிறுத்த மாட்டாங்க. இது எதுக்காக அவங்க அப்படி பண்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்க வேர்ல்ட்ல நிறைய குழந்தைங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகி இன்செக்யூரிட்டிய ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இன்செக்யூரிட்டிய பிரேக் பண்ற விதமா நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு எமோஷனலா காட்டுறதுக்காக தான் இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. என் லைஃப்லயும் ஒரு டைம்ல ரேண்டமா ஒரு கெஃபேல உட்காந்துட்டு இருக்கும்போது, நான் ரெகுலரா போற கெஃபே தான், அங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் பழக்கம். நான் ஏதோ ஒரு சேடான மைண்ட் செட்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் திடீர்னு வந்தாரு. நான் உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு தம்பி எழுந்துடுறான்னாரு. இவர் ஏன்டா திடீர்னு நம்மள எழுந்துக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தா ஹக் பண்ணாரு. என்னையே அறியாம என் கண்ணுல இருந்து தண்ணி வந்தது. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. எனக்கு அந்த டைம்ல அந்த ஹக் தேவைப்பட்டிருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. அவர் போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ல நமக்கு லைஃப் அட்வைஸ் தேவை கிடையாது. நமக்கு தேவை ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஒரு கனெக்ஷன் மட்டும் தான். சோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது நீங்க லோவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க லோவா ஃபீல் பண்றாங்கன்னா அவங்கள போய் ஹக் பண்ணுங்க. அந்த டேவே அவங்களுக்கு அது மாத்துறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்காக எனக்கு ஆள் இல்ல ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லயோ டிஎம்லயோ சொல்லாதீங்க. இதே மாதிரி என் லைஃப்ல எனக்கு ஹெல்ப் பண்ணி என் மைண்ட் செட்டை கிளியர் ஆக்கின இன்னொரு மெயினான விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க.